பெண்கள் வாழ முடியாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதுதான் திமுக ஆட்சியின் சாதனைன்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, ராமநாதபுரத்துல 12ஆம் வகுப்பு மாணவி கத்தியால குத்தி படுகொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவேதனையும் அளிக்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. திமுக ஆட்சியில பெண்கள் மீதான பாலியல் சீண்டல், வன்கொடுமை, படுகொலை, நகைப்பறிப்பு உள்ளிட்ட கொடூர குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு முற்றுமுழுதாக சீரழிந்துள்ளதுன்னு அவர் குற்றம் சாட்டி இருக்காரு. பெண்கள் மீதான வன்முறைகள் நடைபெறாமல் தடுக்கவும் குறைக்கவும் திமுக அரசு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளது? பெண்கள் மீதான வன்முறையில இந்தியாவிலேயே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றியதற்கு பெயர்தான் திராவிட மாடலா என சீமான் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காரு. முழுமையான மதுவிலக்குடன் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துமாறு அரசை கேட்டுக்கொண்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கான சட்டத்தை கடுமையாக வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்காரு.